மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு ஸ்பெயினில் இருந்து இந்த மாநாட்டின் வெற்றிக்காக அவர் அனுப்பியிருக்கிற வாழ்த்தை படித்து என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். திராவிட முன்னேற்ற கழகம் மு.க. ஸ்டாலின் தலைவர், முதலமைச்சர், தமிழ்நாடு அரசு. எழுச்சி மாநாடு வெல்லட்டும். திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் தோழமை கட்சியாக இந்தியா கூட்டணியின் அங்கமாக திகழ்வதுடன் சமூக நீதி கொள்கை வழி பயணத்தில் துணை நிற்கும் கொங்கு நாடு தேசிய கட்சி ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் நடத்தும் கொங்கு மண்டல எழுச்சி மாநாடு தன்னுடைய இலக்கை அடைய என் வாழ்த்துக்கள். தோழமை கட்சியான கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியினுடைய செயல்பாடுகளை நான் தொடர்ந்து உற்று நோக்கி வருகிறேன். ஓர் அரசியல் இயக்கத்தை தொடங்குவது எளிது, ஆனால் தொடர்ந்து நடத்துவது கடினமான சாதனையாகும். அந்த வகையில் தேர்தல் களத்தின் வெற்றி தோல்விகளுக்கு அப்பாற்பட்டு கொங்கு மண்டலத்தினுடைய சமுதாயத்திற்கான முன்னேற்ற பாதையில் தொடர்ந்து பயணித்து வரும் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியின் தலைவர், அன்பு சகோதரர், சட்டமன்ற உறுப்பினர் திரு ஈஸ்வரன் உள்ளிட்ட கட்சியின் நிர்வாகிகள் அனைவரையும் பாராட்டி மகிழ்கிறேன். தமிழ்நாட்டின் மேற்கு பகுதியான கொங்கு மண்டலத்தினுடைய வளர்ச்சிக்காக மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் முன்னேற்றத்திலும் பங்காற்றி வருகின்ற இயக்கம் கொங்கு நாடு தேசிய கட்சி. தற்போதைய சூழலில் இந்திய நாட்டின் ஒற்றுமையை பாதுகாத்து பன்முகத்தன்மையை காப்பாற்றி வலிமை மிக்க நாடாகவும் உரிமை நிறைந்த மாநிலமாகவும் மாற்றுவதற்கான கடமையாற்றி கொண்டிருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பயணத்தில் உறுதுணையாக இருந்து தொடர்வதை பாராட்டுகிறேன். கொங்கு மண்டல வளர்ச்சிக்கான ஓர் இயக்கத்திற்கு விதை போட்டவர் முத்தமிழறிஞர் கலைஞர். அவர்களுடைய நெருங்கிய நண்பர் திரு கோவை செழியன் அவர்கள். திரு கோவை செழியன் அவர்களுடைய வேண்டுகோளை ஏற்று கொங்கு மண்டலத்தில் பெருவாரியாக வசிக்கும் கொங்கு வேளாளர் கவுண்டர்களை பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் சேர்த்ததும் முத்தமிழறிஞர் கலைஞர் தான். இதனால் கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் கொங்கு வேளாளர் கவுண்டர்கள் சிறப்பான வகையிலே முன்னேறி இருக்கிறார்கள் என்பதை நான் பெருமிதத்துடன் சொல்ல முடியும். இந்தியாவிலேயே முதலாக உழவர்களுக்கான இலவச மின்சாரத்தை கலைஞர் தலைமையிலான திமுக அரசு அறிவித்து செயல்படுத்திய போது அதில் அதிகம் பலனடைந்து விளைச்சலை பெருக்கி உணவு தேவையை நிறைவேற்றுவதில் உறுதுணையாக இருந்தது கொங்கு மண்டலம் என்பதை நாம் அறிவோம். முதலாக உழவர்கள் வாங்கிய கடனை திமுக அரசு தள்ளுபடி செய்தபோது அதிகப்படியான உழவர்கள் பலனடைந்ததும் கொங்கு மண்டலத்தில்தான். முத்தமிழறிஞர் கலைஞர் காலத்தில் கொங்கு மண்டலம் பயன்பெறும் வகையில் நிறைவேற்றப்பட்ட பல்வேறு செயல்பாடுகளை அடுக்கிக் கொண்டே போகலாம். 2021 உங்களின் பேராதரவுடன் திமுக கழகம் 6வது முறையாக ஆட்சி அமைத்து நான் முதலமைச்சரான பிறகு சென்னைக்கு அடுத்தபடியாக அதிகம் பயணித்தது கொங்கு மண்டலத்திற்குத்தான். கொங்கு மண்டலத்தின் தொழில் வளர்ச்சி, உள்கட்டமைப்பு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்றி இருக்கின்றோம். மேலும் பல கோரிக்கைகள் நிறைவேற இருக்கின்றன. கொங்கு மண்டலத்தினுடைய வளர்ச்சிக்காக திட்டங்களை தீட்டி கண்ணும் கருத்துமாக செயல்படுத்துவதில் திராவிட மாடல் அரசு முனைப்போடு செயல்பட்டு வருகிறது. நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வருகிற இந்த நேரத்தில் நம் கவனத்தையும் இலக்கையும் திசை திருப்ப பல்வேறு முயற்சிகள் நடக்கலாம். அதையெல்லாம் கடந்து அனைத்து தொகுதிகளிலும் வெற்றி பெற்று நாட்டை காப்பாற்றுவது நம்முடைய கடமை. அதற்கு அன்பு சகோதரர் திரு ஈஸ்வரன் தலைமையிலான கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியின் மாநாடு துணை நிற்கட்டும். இந்த மாநாட்டினுடைய வெற்றி கொங்கு மண்டலத்தின் எழுச்சியை உண்டாக்கட்டும். வாருங்கள், கைகோர்த்து களத்தில் போராடுவோம். கொங்கு மண்டலத்தோடு சேர்த்து தமிழ்நாட்டையும் முன்னேற்றுவோம். வரும் நாடாளுமன்ற தேர்தலில் 40க்கு 40 என்ற இலக்கை அடைய போராட்டத்தை தொடங்குவோம். வெற்றி பெறுவோம். வாழ்த்துக்கள் மு.க. ஸ்டாலின் என்று மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள்
மிக சிறந்த வாழ்த்து செய்தி ஒன்றினை பெருமதிப்பிற்குரிய திரு ஈஸ்வரன் அவர்களுக்கு அனுப்பியிருக்கிறார்கள். அதையும் உங்கள் முன்னால் படித்ததில் மிகப்பெரிய அளவிலான பெருமை கொண்டு இந்த வாய்ப்புக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.